வரையும் தான். அவரு இவரு இன்ஜினியர், டாக்டர், ப்ரொஃபஸர், முதல்வர், கல்லூரி முதல்வர், பெரிய இமாம, பெரிய அஜர்த்து, ஆட்டா கூட எல்லாம் வியாபாரி, பணக்காரர், கோடீஸ்வரர். மௌத்தா போனோம்னு நம்மளுக்கு பேர் ஜனாசா. என்னான்னு விசாரிப்பான் முதல்ல. அப்படியா, இன்னால எப்போ? உடனே ஒரு சின்ன ஹிஸ்டரி வரும். நைட் வந்தாரு, இடியாப்பம் சாப்பிட்டாரு, அப்புறம் இப்படி படுத்தாரு, இப்படி ஆனாச்சு, போயிட்டாரு. அப்படியா? அடுத்த கேள்வி, எப்போ எடுக்கிறான்? நம்மளை டிஸ்போஸ் பண்றதுல இந்த உலகம் ரொம்ப தயாரா இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி எவ்வளவு பெரிய பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் அவன் வச்சுக்க தயாரா இல்ல. பூமியில வைக்க முடியாது. எவ்வளவு பெரிய போஸ்ட், அவர் நோபல் பரிசெல்லாம் வாங்கட்டுமே, எல்லாம் வாங்கட்டும், அடுத்த நிமிஷம் எப்ப எடுக்கிறாங்க? இதான் கேள்வி. போஸ்ட் பண்றதுன்னு அர்த்தம். அதனாலதான் வந்து இரங்கல் தெரிவிக்க வர்றவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறதுங்கிறான். அஞ்சல்னா போஸ்ட். போயிரு இங்க இருக்காதுன்னு அர்த்தம். நீங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல. யாராவது ஒருத்தர் சொல்லி பாருங்க எப்ப எடுக்கிறாங்கன்னு. நீங்க கேக்குறீங்கல்ல, அவங்க சொல்லுவாங்க அது நாளைக்கு காலையில். ஏன் அவ்வளவு லேட்டு? ஏன்னா அவன் முடிவோடு இருக்கான், சீக்கிரமா அனுப்பணும். மார்க்கமா அப்படித்தான் சொல்லுது, அடுத்த பக்கத்துல அடைக்குது. அப்புறம் சொல்லுவாங்க இல்ல பாரியில இருந்து அவங்க மகன் வரணுமா, அவங்க இது வரணுமா, சொந்தக்கார வரணுமா. அதான் ஓ அப்படியா, இருந்தாலும் ரொம்ப லேட் பண்றாங்க, முன்னாடியே எடுத்துடலாம். நம்ம அனுப்பி வைப்பதில் உலகம் ரொம்ப வேகமா இருக்கு. பிறந்த குழந்தையை பார்க்க வருவதிலே கூட தாமதமாகும். ஆனா ஜனாசாவை பார்க்க வர்றதுக்கு எல்லாம் சீக்கிரமா வந்துடும். ஏன்னா அவரை அனுப்பியாக வேண்டும். அப்ப அனுப்புவதற்கு உலகமே முடிவாக இருக்கிற போது நாம் யோசிக்க வேண்டும் அல்லவா? போகுவதற்கு தயாராக இருக்கிற நாம் எந்த அடிப்படையில் இருக்கிறோம்? உண்மையாகவே யோசிச்செல்லாம் பார்த்தா வாழ்க்கை கசந்து போகும். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு தடவை 2 நிமிஷமாவது மௌத்தை யோசிச்சா பாவம் செய்ய வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் சொன்னாங்க, உங்கள் இன்பங்களை முறித்து போடும் மரணத்தை நீங்கள் அதிகம் நினைவு கூறுங்கள். மரணத்தை நினைச்சா என்ன ஆகும் அப்படின்னா, அடிக்கடி தௌபா செய்யற தௌஃபீக் கிடைக்கும். அடிக்கடி பாவம் செய்யறப்ப அந்த நினைப்பு வந்துடும். பாவம் குறைவதற்கு தேவை மரணத்தினுடைய சிந்தனை.